நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. யாரு பத்த பிள்ளைகளும் இந்த நாடகத்துக்கு வேர்வை சிந்த சிந்த அடிக்கிறீங்களா? இருக்கட்டும். ஆமா முதல் நன்றி சொல்லிடுவான். அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆட்சி முந்த தாய்மார்களே, நாடக கலா அரசிய பெருமக்களே, இந்த நாடகத்தை கண்டளிக்க வந்துள்ள சுற்று வட்டார பகுதி ரசிகர்களே, காலையில் கடைசென்று மாலைகள் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, என்று இந்தியாவை வருகால வல்லரசாக கூடிய இளைஞர்களே, தலைவர்களே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று கூடிய உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர் அத்தனை விலங்குகளுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆமா, நடுக்காடு காட்டுக்குள்ள ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாசி விழாவை முன்னிட்டு எல்லாருக்கும் இந்த பிரியாணி போட்டாங்களா? வெஜிடபிள். ஆமா, அருமையான சாப்பாடு. ஆமா, சாப்பிட்டு பூரா செமிக்காம உட்காந்துருப்பீங்க. ஏன் செமிக்காம வெஜிடபிள் பிரியாணி போட்டாங்கன்னா ஒரு காரணம் இருக்கு. வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் ஜெமிக்காது, ஜீரண ஆகிற நேரம் ஆயிரும். ஆமா, அதனால விடிகிற வரைக்கும் நீங்க நாடகம் பார்க்காட்டியும் இப்படி உட்காந்துக்கிட்டு நெளிச்சுக்கிட்டு அது நெஞ்சுக்குள்ள நிற்கிது, வயிற்றுக்குள்ள நிற்கிது, இதுக்குள்ள நிற்கிதுன்னு இப்படியாவது உட்காந்துருப்பேன். உங்களுக்கு திட்டம் போட்டே நாங்கள் வெஜிடபிள் பிரியாணி போட்டிருக்கோம். ஆமா, அதனால அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை இனிதே துவங்குகிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வைராக்கியத்துல 2 வைராக்கியம் இருக்கு. ஒன்னு பிரசவ வைராக்கியம், இன்னொன்னு சுடுகாட்டு வைராக்கியம். பிரசவ வைராக்கியம் எல்லாருக்குமே இந்த பெண்களுக்கு தெரியும். ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் ஆயிருச்சுன்னா பெண்ணு எப்படியும் நரமாசம் ஆயிருவா. மாசமானவன் போது அந்த பிள்ளை பெக்கிற சமயத்துல அந்த பிள்ளை பெக்க முடியாம அந்த வலியை தாங்க முடியாம அப்ப நினைப்பாவாரு கட்டின புருஷனை எடுவட்ட வய அவன் மட்டும் பக்கத்துல இருந்தானா இன்னைக்கு அவனை கொண்டே உடனே கையில கிடைச்சா அப்படின்னு நினைப்பா. அந்த பிரசவ வைராக்கியத்துல அதேது அந்த குழந்தை பிறந்த அந்த பூமியில அந்த பூ மாதிரி அப்படி பூத்து அப்படி விழுந்துருச்சுன்னு வச்சுக்க ஒரு பிள்ளை. அடையாப்பா அந்த புருஷனும் பொண்டாட்டியும் ஊமை பாசா பேசிக்கிறாங்க பாருங்க. அவங்களோட ஏக்கத்தோட பார்க்க இவங்களோட ஏக்கத்தோட பார்க்க உடனே புருஷன் போய் பொண்டாட்டிக்கிட்ட அடுத்து என்னடி அப்படின்னு கேட்க, அடுத்து அவங்க சொல்ல உங்களுக்கு ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு கேட்க, இப்படி இந்த டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கான். இது பிரசவ வைராக்கியம். அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த வலியோட மறைஞ்சிரும் இந்த பிரசவ வைராக்கியம். சுடுகாட்டு வைராக்கியம்னு ஒண்ணு இருக்கு. யாராவது செத்து போயிருவேன், செத்த உடனே சுடுகாட்டுல தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ண போவாங்க. அங்க நின்றுகிட்டு பேசுவாங்க 2 பேர். என்ன பேசுவாங்க? என்னடா மாப்பிள்ள வாழ்க்கை, நேத்து இருந்தேன் அன்னைக்கு செத்து போயிட்டேன், என்னத்தடா கொண்டு போறேன், இருக்கிற வரையும் ஏதோ சம்பாரிச்சோமா 4 மனுஷங்களுக்கு நல்லது கெட்டதை செஞ்சோமா, எவனுக்கும் கெடுதல் இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு போறதான்டா நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பேச்சத்தை முடிப்பேன். சரி ஆமா, அந்த 2 வயக்காடு என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு கேளு அப்படின்னு.
இது வந்து சுடுகாட்டு வைராக்கியம். அதனால ஏன் இந்த வைராக்கியத்தை சொல்றேன்னா, இது மாசி மாதம், இன்னும் பனி குறையல. இந்த நாடகம் பாக்குறதுக்கும் உங்களுக்கு வைராக்கியம் வேணும். என்ன வளர்த்து ஐயாக்கல, அதனால பனி விழுகுது. பப்புன் டான்ஸ் முடிஞ்சோன்னு நாங்க பிட்டுக்கிட்டு போயிடுவோம் தம்பி. நீ கொட்டதெல்லாம் கத்தினாலும் நாங்க இங்க இருக்க மாட்டோம் தம்பி அப்படின்னு மட்டும் நீங்க தயவு செய்து போயிடாதீங்க. அந்த மன எண்ணம் மட்டும் வந்துடக்கூடாது. வந்தாலும் அப்படியே உள்ள அப்படியே எச்சில எப்படி அப்படி முழுங்கிக்கிறோமோ அது மாதிரி முழுங்கிட்டு உட்காந்துருக்கலாம். ஏன்னா காமங்கிறது பொதுவான விஷயம், எல்லாருக்கும் காமம் இருக்கும். 20 வயசு பயலுக்கும் தெரியும் இருக்கும், 60 வயசு கிழவனுக்கு இருக்கும். நான் இப்போ சமீபமாக வீடு கட்டுறேன்ப்பா, ரொம்ப வருஷம் ஆச்சு வீடு கட்டுறேன். இந்த வீட்டுக்கு கூட நிலவுக்கு வச்சு அன்னை சிவகுமாரன் ஒரு பெட்டிக்காரர் வந்தாங்க. ஆமாம், வீடு கட்டுறேன். வீட்டுக்கு மேலே 10க்கு 10 ஒரு ரூம் ஒன்று எடுத்தேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டு இந்த செல்லை சார்ஜர் போட்டு கடையை நாடி போயிட்டு கொத்தனாரெலாம் வந்து வேலை உட்காந்துருக்காங்க. எனக்கு ஃபோனு அடிச்சு பார்த்துருக்காங்க. ஃபோனு வீட்டில் கிடக்கல. கடைசியில் வர ரொம்ப நேரம் சென்று வீட்டுக்கு வந்த உடனே கொத்தனாரை திச்சிட்டானே, டேய் என்னையா நீ, ஏயா நீ வாட்டுக்கு வேலைக்கு வர சொல்லிவிட்டு நீ வாட்டுக்கு அங்கிட்டு போயிட்டு செல்ல போட்டுவிட்டு வேலை ஒன்று எட்டி நிற்கிதியா, 3 கம்பி இல்லாமல் வேலை நிற்கிதியா, நீ தான் சம்பளம் பூரா கொடுக்கணும் அப்படின்னு. என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் கொத்தனார்கிட்ட. அந்த ஆள் சொன்னேன், 12 mm 3 கம்பி வேணும் கண்டிப்பா, அது இருந்தாத்தே வேலையை ஆரம்பிக்கும், போ வேமா வாங்கிட்டு வா அப்படின்னு. நல்ல வெயில் காலம்ல நான் என்ன பண்ணிட்டேன், பைக் எடுத்துக்கிட்டு சரி கம்பி வாங்க சொல்றாங்களே அப்படின்னு புறப்பட்டு போயிட்டேன். போனா பார்த்துக்க அந்த பைக்கில் போயிட்டே இருக்கும்போது இடையில ஒரு அம்மா மறைக்குது. ஒரு 55-60 வயசு இருக்கா, மதிக்கத்தக்க ஒரு அம்மா. இப்படி பைக் என்னை மறைக்குது, லிஃப்ட் கேட்கறக்காண்டி. நானும் போய் சரட்டுன்னு நிப்பாட்டினோன்னா அந்த அம்மா கட்டுச்சு, தம்பி என்னை விட்டுரு, அட போத்தா நான் கம்பி வாங்கணும் அப்படின்னா. என்னை பார்த்துட்டு சொல்லுது ஒரு வார்த்தை, தம்பி நீங்க நாடகம் நடிகர் தானே தம்பி, தம்பி நீங்க நல்லா நடிப்பே தம்பி, எனக்கு நல்லா உங்களை பிடிக்கும் தம்பி, என்னைய விட இங்க சித்ராவுக்கு உங்க பாட்டுன்னா உசுரம். இது சித்ராவா அப்படின்னு சொல்லத்துக்கு எனக்கு அப்படியே பேதலிச்சு போச்சு. என்னடா அவங்க சித்ராவுக்கு பிடிக்குன்னு சொல்லுதே. ஒரு பக்கெட்டு கம்பி வாங்கணும், கொத்தனாரு திட்டுவேன். ஒரு பக்கெட்டு இந்த அம்மா சித்ராவுக்கு உங்களை பிடிக்கும் சொல்லுதே, கம்பியா சித்ராவான்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது சபல வேற தடுக்குது. கொத்தனாரு மக்களை திட்டினா திட்டிட்டு போறேன், நாடா சித்ராவை பார்ப்பான் அப்படின்ட்டு இந்த அம்மளை ஏத்துக்கிட்டு எங்கேப்பா உங்க வீடு அப்படின்னு இந்த இப்படி போய் அப்படி போனா 2 கிலோமீட்டர் தம்பி அப்படின்னு விறுவிறுன்னு அந்த அம்மளை ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு விட்டேன். கொண்டு போய் வீட்டு வாசல நிப்பாட்டினே. இந்த அம்மா இறங்கி சித்ரா அப்படின்னு தடவிட்டு உள்ளே போகுது. போனா பாத்துக்க, நானும் பைக்கை ஸ்டாண்ட போட்டு ரொம்ப ஆர்வமா நிக்கிறேன். நீங்க தான் ஒரு முடிவோட தானே போறீங்க. அந்த ரூமுக்குள்ள இருந்து பாரு மாப்பிள, ஒரு 75 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாங்கிழவி, நடக்க கூட முடியல, அப்படியே கை தாங்கல அந்த அம்மா கூட்டிட்டு வருது. கூட்டிட்டு வந்து, வாங்க தம்பி, இதான் தம்பி எங்க சித்ரா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. எனக்கு கடுப்பு மசர் வந்துருச்சு. வார்த்தா சித்ராவாது கித்ராவாது. கொத்தனார் ஏற்கனவே கம்பி வாங்கிட்டு சொன்னேன், நான் சித்ரான் வந்தா கிளவிய கூட்டிட்டு வந்துருக்கேன். போத்தா தம்பி ஒரு காப்பி சாப்பிட்டு போங்க. ஆமா காப்பி ஓப்பி போத்தா, சித்ராவே இந்த நிலைமையில இருக்கு. போகும்போது என்ன ஒரு வார்த்தை சொல்லுதுன்னா, தம்பி செத்த வருங்க, எங்க அத்தை பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு, உங்க நடிப்புலாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. ஆமா சித்ராவே இந்த சீரழிஞ்ச நிலைமையா இருக்கு. ஆமா நீ பெங்களூர்ல இருந்து அந்த அத்தைக்கு எப்படி 107 வயசு இருக்கேன், என்னைய கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது அது டக்குன்னு மண்டையை போட அப்புறம் 108 வச்சு கூட்டிட்டு போக தேவை மச்சனா போத்தா அப்படின்ட்டேன். ஏன்னா அது மாதிரி காமங்கிறது இந்த உலகத்துல வென்றவர் யாருமே கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமத்தவர் ஒரு கதை சொல்லுவார். சாமியார்கள்லாம் எல்லாருமே ஒண்ணு கூடி இருந்திருக்காங்க ஒரு மடத்துல. அதுல தலைமை சாமியார்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அம்மா இருப்பார்ல. இந்த சாமியார்கள் பூரா வேலை என்ன வேலைன்னா, அங்க சமைக்கணும், அவங்க வீட பெருக்கணும், சரி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி எல்லாமே எல்லா வேலை வெட்டியும் பாக்குறது இந்த சாமியார் இருக்கிற இடத்தை சுத்தமா பாத்துக்கணும், அவங்க பாத்துக்கணும். இந்த வேலையை பூரா பாக்குறாங்க. சாமியார்கள் பூரா என்ன பண்றாங்க, ஏயா எங்கனால வேலை வெட்டி பார்க்க முடியல, வயசு பொம்பளை பிள்ளை வேணா ஒரு கிளவியாவது வேலைக்கு வை அப்படின்னு இந்த தலைமை சாமியார் கிளவிய வேலைக்கு வைக்கிறாருல்ல. இவங்களும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, இந்த தலைமை சாமியார் கேட்கறாரு. கடைசியில பார்த்துக்க இந்த தலைமை சாமியார் என்ன பண்ணிட்டாரு, சாப்பாடெல்லாம் பதார்த்தம்லாம் ஆக்கி வச்சுட்டு உப்பு நிறைய அதிகமா போட்டுட்டு சாப்பாட்டுல இவர் என்ன பண்ணிட்டு கதவை சாத்தி வெளியில பூட்டை போட்டு புறப்பட்டாரு. போட்டா வாத்துக்கவங்க சாமியார் பூரா தூங்கி எந்திரிச்சோன்னா பசி கிளம்பிருச்சு. கிளம்பினோன்னு வாத்துக்கவங்க என்ன பண்ணிருக்காங்க, சோத்தை சாப்பிட்டதுக்கு அதுக்கும் உப்பு அதிகமா இருந்ததுக்கு அதுக்கும் என்ன பண்ணிருக்கு, தாகம் எடுத்திருக்கு, வீட்டுக்குள்ள தண்ணி இல்ல. சரி தேடி கீடி பாத்துருக்காங்க, தண்ணி ஒத்தப்பட்டு சொட்டு கூட தண்ணி இல்ல. கதவை திறந்துருக்காங்க, வெளியில தான் பூட்டை போட்டு போயிட்டாரு அந்த சாமியார். என்ன பண்ணிருக்கான், ஒருத்தன் கண்டுபிடிச்சான். இந்த விடிய காலம் ஜானி போடுவோம் பாரு கரைச்சு, அந்த ஜானியை போட்டு மேல தண்ணியை ஊத்தி வச்சிருக்காங்க ஊற வைக்கிறதுக்காண்டி. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், விறுவிறுன்னு கண்டுபிடிச்சு போய் ஒரு முடக்கு இப்படி இந்த கையில ஒரு ஏன அப்படி குடிச்சிட்டான். இன்னொருத்தன அதே மாதிரி இந்த சாணி தண்ணியை லேசா அப்படி ஒரு ஏந்து குடிச்சிட்டேன். சரி இருக்கிற புறம் அந்த தண்ணியை குடிச்சு விட்டேன். சாமியாரு கொஞ்ச நேரம் சென்று வீட்டுக்கு வர்றாரு. வந்து கதவை திறக்க குரு வராரு. இருக்கிற சாமியார்லாம் கட்டி ஏறேன். ஆறவன் நீ வாட்டுக்கு கதவை பூட்டிட்டு போயிட்டேன், நாங்க தாகத்துக்கு தண்ணி எடுத்து சாக தெரிஞ்சப்படா அப்படின்னு ஒண்ணு. இந்த தலைமை சாமியார் இந்த மூலையில பார்த்துட்டு, எங்கடா எங்களை சாணி கரைச்சு போடுறதுக்காண்டி சாணி தண்ணி வச்சிருந்தா எங்கடா அப்படின்னு இருக்காரு. அதைத்தான் குடிச்சேன் அப்படின்னு இந்த தலைமை சாமியார் சொல்லியிருக்காரு. தாக வந்ததுக்கே நீங்க சாணி தண்ணின்னு பார்க்காம குடிச்சிருக்கீங்களே,
இது ஏது உங்களுக்கு காமம் வந்துச்சுன்னா வீட்டில் கிளவியை வேலைக்கு வச்சா நீங்க விடுவீலாடா, கிளவியை நொங்கு எடுத்துப்பட மாட்டியே அப்படின்னாரா. அதனால காமங்கிறது வென்றது யாரும் கிடையாது. அப்படிங்கிறனால அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு பெண்கள்லாம் உட்காந்துருக்கிய உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது ஜகஜந்தான், அடிச்சுக்கிறங்க கூடிக்கிறங்க. பூரா இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. இங்கிலீஷ் படம் தப்பா நினைக்காதேப்பா, 2 படம் இருக்கு இங்கிலீஷ் படத்துல. சண்டை படம் ஒண்ணு இருக்குல்ல, சண்டை படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆங்கில வெள்ளைக்காரன்லாம் வாழுவேன். புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே பொண்டாட்டி அப்படியே கோட்டை கழட்டி விடுவா, பேக்கு எடுத்து போட்டு அப்படியே அப்படின்னு சப்புன்னு மவுத்துக்கு அடிப்பா. புருஷன் அதுக்கு பதிலுக்கு பொண்டாட்டிக்கு ஒரு கிஸ் அடிப்பேன். ஆமாம், அப்படித்தான் வாழணும். நம்ம நாட்டில் கொஞ்சம் சிரமம் தான். ஆம்பளைக்கு முத்தம் கொடுக்கும் போது ரொம்ப சிரமம் தான். நாத்தம் தாங்க முடியாது. பூரா பீடியும் சிகரெட்டும் போயிலையும் கிளியும் தண்ணியும் குடிச்சு விட்டு பல்லும் வளர்க்குறாங்களே, ஒரு மயிரும் வளர்க்குறாங்களே. புருஷன் முண்டாட்டி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்குறங்க, மயிரை புடுங்குங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கேன். இருந்தாலும் அனுசரித்து தான் மூச்சை அடக்கிக்கிட்டு தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஆமாம், அதனால குடும்பம் சண்டை வரும். அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை தூங்குகிறோம். நன்றி, நன்றிகள் வந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். முதலாளி சொல்லுங்க. முதலாளி தோட்டத்தில் பத்து கட்டி பத்திருக்கும் பத்திருக்கேன், தோட்டத்தில் பத்து கட்டி பத்திருக்கும் பத்திருக்கேன், தோட்டத்துக்குள்ள பட்டணமே கொஞ்சம் மனசு கட்டிடவே, தோட்டத்துக்குள்ள பட்டணமே மனசு கட்டிடவே, தோட்டத்தில் பத்து கட்டி பத்திருக்கும் பத்திருக்கேன், தோட்டத்தில் பத்து கட்டி பத்திருக்கும் பத்திருக்கேன். நகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிமுறையாகுரிய உயர்ந்த கப்பலூர் நாட்டைச் சேர்ந்த மெய்க்கவையில் கிராமம். ஆமாங்க, அன்னதானம் நடைபெறுதான். பசி கரகத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா சாப்பிட்டு வந்து நடம் பாருங்க. சாப்பிட்டு போயிடக்கூடாது. ஆமா, செகண்ட் ரவுண்டு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், யாரும் திட்ட மாட்டாங்க. அங்கேதான் போய் உட்காந்து சாப்பிடணும். இல்லை, அங்கிருந்து ஒரு பாக்கு மட்டையில் சாப்பாடு தர்றாங்க.
அழகா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பருக்கையா போட்டுக்கிட்டு நாங்க என்ன பேசுறோம்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு பருக்கையா சாப்பிடும் போது விடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்களும் பரப்பிட்டுருவோம். ஆமா, என்ன கருத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய கப்பலூர் நாட்டை சேர்ந்த மைக்கவயல் கிராமம் ஆறுமுக கோட்டையார் தோப்பில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சங்கையா சுவாமி அஷ்டபந்தன மகா கும்பாசிய விழாவை முன்னிட்டு சம்பாநட்டி எம்ஜி ராஜசேகர், திருப்பூர் எம் வன்மிகன், கோவை எம் தாமஸ் குடும்பத்தார்கள் பிரார்த்தனை நாடகமாக கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் மின்னொலி கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளிதரன் நாடகம் சீரும் சிறப்புமான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்குள்ள கலை மாமணிகள் சென்றடமெல்லாம் வெற்றி மனசு கொட்டி தனக்கொருபானை நாட்டிக் கொண்டிருக்க மதிமுடியாகுரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய புதுவை சேர்ந்து எஸ்பி செல்வம் அவர்கள் இன்றும் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக புயலின் குரலசேவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருந்தாலும் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை ஆதரவை பெற காத்துக் கொண்டிருக்க மதிமுடியாகுரிய அருமை சகோதரி சென்னையை சேர்ந்து எம்பி லட்சுமி அவர்கள் இன்றும் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றார். இப்படித்தான் இருந்திருப்பார் எண்ணம் வியக்கத்தக்க தன்மை கூடிய அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையுமாகிய இரட்டையாளத்தை சேர்ந்து எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இந்த தினம் கலகப்பிரிய நாரதராக நடிக்கிறார்கள். நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு பிழைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள், இன்னிசை குழுவினர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி, எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் முன்னாள் செயலாளருமாகிய சம்பாநட்டியை சேர்ந்த எம்ஜி ராஜசேகர் அவர்கள் ஆறுமணி முன்பாட்டை சேர்ப்பார்கள். உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மலரின் கரையும் திறக்கின்றன, மௌனம் வெளியே தவிக்கின்றன, பெண்மை புரிதாக துடிக்கின்றன, நீரில் அமுதல் சுரக்கின்றன, கொடுத்தாலும் தஞ்சம் என்று நம்பி உலகம் உறவே அடடானந்தால் சிறையாளரும் பாறை வந்து சிறுத்தாலும் தஞ்சம் என்று நம்பி வந்தால் சிறந்த முறையில் ஆறுமணி தேசத்தை லேசா கை தட்டுங்களேன். சும்மா ஏன் உட்காந்துருக்கிய? ஆமா, வரப்படுத்தணும். ஆமா, குருன்னு உட்காந்துருக்கிறேன். என்ன தெரியல. சரி, இங்க சிறந்த முறையில் ஆறுமணி தேசத்தை மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் சம்பாநட்டியை சேர்ந்த எம்ஜி ராஜசேகர் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மிகப்பெரிய ஒரு அறிவாளிடா. எப்படி சொல்ற? எவ்வளவு ஞானமா பாடுறாரு பாரு. ஆமா, பாடத்தானே செய்வாங்க. இவர் பாட்டே ஒரு தனி டேஸ்ட். நிறைய சங்கத்துல பேசுறாங்க இவரை பத்தி. நல்லா பாடுவாருன்னு. தப்பாலாம் பேச மாட்டாங்க. ஆமா, எதையுமே தப்பான கண்ணோட்டத்திலே பார்ப்பீங்க. ஆமா, முன்னாள் எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்துக்கு செயலாளர். நீ தாண்டா ஒரு ஆள் தாண்டா யாகப்படுத்திக்கிட்டு இருக்க. ஆமா,
நிறைய பேர் நன்றியை மறந்துறாங்கப்பா. ஆமா, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்னு போடுறோம்ல, அப்ப முன்னாடி பதவியா இருந்தா இவரை சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நல்லா சொல்லணும். பதவியை சொல்லத்தானே வேணும். அறிவான ஆளு, அறிவான ஆளுகளுக்கு அப்புறம் மண்டையில மயிர் இருக்காது. ஓ அப்படியா? ஏய் ஏண்டா அவரை புகழ்ந்து பேசினா எப்படி என்ன என்றைய முடிய 2007 அந்த முக்குல இருக்கிறது காலியா பெரும் நினைக்கிறேன். ஆமா அதான் 27 சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே 4 27 சொன்னேன். 7 தான்டா. இப்ப 4 இன்னும் 3 வருஷம் சென்று 7 சரியா தானே? வாயில என்ன உடனே நாய் தூக்கிட்டு போயிடும். இருக்கட்டும், அறிவுள்ள ஆளு, அதனாலதான் மண்டையில மசு இருக்காது. இப்ப நம்ம கீழே உட்காந்துருக்கோம் பாருங்க, எல்லாரும் என்னையும் சேர்த்து. நம்ம எல்லாருமே அவங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்தோம். பெட்டிக்கார அவங்க அம்மா அப்பாவுக்கு பிறக்கல. தப்பாவே பேச மாட்டேன், நீங்க என்னைக்குமே பாரு தப்பாவே சொல்லிக்கிட்டு இருப்பேன். நாங்க எல்லாருமே அவங்க தாய் தகப்பனுக்கு பிறந்தோம். பெட்டிக்கார மட்டும் அவங்க அம்மா அப்பாவுக்கு பிறக்கலைன்னா அது ஒரு காரணம் இருக்கு. இவர் நேரடியா அந்த தெய்வத்தோட வாரிசு. இப்ப நாங்களாம் அந்த தெய்வத்துக்கு ஒரு நேர்த்திக்கடனை வச்சு இந்த முடியை காணிக்கையை கொடுத்தோம்னா அதுக்கு பேர் மொட்டை. இவரை தெய்வம் அங்கிருந்தே படைக்கும் போது ஒவ்வொரு முடியா அப்படி வெடுக்கு 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 வெடுக்குன்னு புடிங்கிட்டு படைச்சா அதுக்கு பேர் சொட்டை. அவருக்கு அதான் வேலையா? கடவுளுக்கா? இருக்கட்ட. அதற்கடுத்தபடியாக கோடிகரி குமரன், மிருதங்க வித்துவான், மிருதங்க சக்கரவர்த்தி என்ற பல பட்டங்களை பெற்ற அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையமாகிய இரட்டையாரத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் இடது மிருதங்கமன் தொப்பி அந்த வேலா போடுறா சொல்றேன்.
சின்னக்காரர் எப்படி வாசிக்கிறார் பாருங்க. சும்மா கை தட்டுங்க. சின்ன ஆளு எவ்வளவு வெறவா அடிக்கிறான் பாருங்க. ரத்த ஓட்டம் சீரா ஓடிக்கிட்டு. என்னைக்கு கல்யாணம் ஆகுதோ அதோட கால கையை பிடிச்சி இழுத்துக்கிறோம். ஏன் இழுக்குதுன்னா சரக்கு அடிக்கிற ஆளுக்கு இழுக்கும். இன்னைக்கு சரக்கு அவளுக்கு ரொம்ப காடான சரக்கா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஆமா, மாப்பிள்ளைக்கு இப்போ 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே பொண்ணு பார்த்தாங்க, பொண்ணு கிடைக்கல. அது ஒரு சிக்கலாகி போச்சு. பொண்ணு பார்த்து ஒரு ஊர்ல பொண்ணு இதே மாப்பிள்ளை இதே அப்படின்னு பேசி முடிச்சுட்டாங்க. ஆனா அது தடப்பட்டு போச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. பொண்ணு வச்சு பார்த்து இதே பொண்ணு இதே மாப்பிள்ளைன்னு பூலாம் வச்சுட்டாங்க. ஒரு ஊர்ல பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு பார்த்தா இப்பவே இந்த ஆள் இப்படி வாசிக்கிறானே, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லட்டி எடுத்துருக்க மாட்டேன் அந்த ஆளு. அக்கா மக்களை பொண்ணு பார்த்த உடனே அந்த பொண்ணு ஊர்ல நாடகத்துக்கு போட்டாங்க. போட்டா இதென்ன கூட்டம், இதை காட்டி 15-20 மடங்கு கூட்டம் கட்டி ஏறிக்கிட்டு. அந்த நாடகத்தை பார்க்க பொண்ணு, பொண்ணோட அம்மா அப்பா, பொண்ணோட தங்கச்சி மொத்தம் 4 பேர் கூட்டத்தில் உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. சரி, வாசிக்கிற வாசிப்பு கொட்டகை தீப்பிடிச்சு எரியல. இல்ல இன்னைக்கு தகரம் போட்டுருக்காங்க. எரிஞ்சுன்னா மயிரில் கூட ஓட முடியாது, பூரா வேலிக்கிறவன். இந்த நல்ல காக்கரட்டை முள்ளுருக்குன்னு சொல்லுவாங்களே, ஏத்திரும் இதுல. அப்புறம் சுப்பு சுப்புன்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும் 4-5 நாள் சென்று. பின்னி எடுக்கிறேன். பின்னி எடுத்தா நாடகம் ஏகதரப்பமா முடிஞ்சிருச்சு. சரி, முடிஞ்ச உடனே காலையில பொண்ணோட அப்பா பொண்ணுகிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்டாரு? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு பதியலா? கருப்புன்னு நினைக்காத, சின்ன விஜயகாந்த், சின்ன கேப்டன், எந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஆமா, ரொம்ப ஒழுக்கமான பையன். ஒரு நாளைக்கு 3500 சம்பளம். ஆமா, இந்த 2024 இப்ப 200 சேர்த்துட்டாரு. 3-7 சம்பளம். அப்படியாது? ஆமா, மாசம் 30 நாள் நாடகம். ஆமா, ஒரு நாள் கூட ரெஸ்ட் இருக்காது. ரைட், ஆபீசருக்கு கூட இவ்வளவு சம்பளம் இருக்காது. ஆமா ஆமா, கட்டிக்க அப்படின்னு ஒண்ணு அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட சொல்லிருச்சு. என்ன சொன்னிச்சு? அப்பா, என்னைய குருண மருந்தை கொடுத்து வாங்கி கொடுத்து கூட நீ குடிச்சு பிடிச்சி ஆடி லூசு முண்டைன்னு சொல்லு. சொல்லு, ஏத்துக்கிறேன். அந்த மிருதங்காரனை கட்டிக்கிற மாட்டேன் அப்படின்னுச்சு. இவன் செத்த தொல்லிய இந்த அடி அடிக்கிறானே, நான் சிக்கினே என்னைய கிழிச்சு விடுவாப்பா, வேணாப்பா அப்படின்னுச்சு. ஆனா அவங்க தங்கச்சி ஒத்துக்கிருச்சுப்பா. அந்த பிள்ளை அடி நல்லா வாங்கியிருக்கு. அதற்கடுத்தபடியாக பலவத்திய மன்னன் பலவத்திய மாஷன் என்று பட்டக்கூடிய தனக்கு நிகர் தானே என்று தனிமுத்திரை வந்து கொண்டிருக்கும் மலேசியா புகழ், சிங்கப்பூர் புகழ், நல்லா இருப்பா. மானத்தை கிடைக்காத பார்க்காத ஊர்ல, போகாத நாடு இல்ல, வாங்காத செருப்படி இல்ல, தெரு தெருவா தெரிஞ்சு அப்பா உலகம் சுற்று வாலிபன் எனக்கு பேர் வச்சிருக்கணும். ஆமா, ஒரு வருஷம் நாடகம் ஆடுவேன், ஒரு வருஷம் மலேசியாவுக்கு போவேன். ஆமா, அப்படி இங்கு பலவத்திய கலைஞர் அருமை பாசத்துக்குரிய அன்பு மாப்பிளை செல்லப்பங்குடியை சேர்ந்த கண்ணன் அவர்கள் என்னிடம் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். சூப்பர் பலே
கைதட்டுங்க. நன்றிப்பா நன்றிப்பா. கைதட்டலாம். எப்படி வாசிக்கிறேன் சிரமமான வார்த்தையா. அந்த அப்பத்தா என்ன நினைக்குது, ஏதோ வாய்க்கில் விட்டுக்கிட்டு இப்படியே சுன்றேன், இதுக்கு போய் கைதட்ட சொல்றான் பாரு இந்த பப்புனுக்காரன் எடுபட்டவ. இது பெரிய ஆரிவித்தியான்னு நினைக்குது. அந்த நாக்குக்குள்ள இருக்கும் ஒரு கம்பி, அந்த அடிக்கும் போது இந்த நாக்கில் பட்டுச்சு, நாக்கு துண்டாயிரும். நிஜம். இது பெரிய பெரிய சபாக்களில் வாசிக்கிறது. சபான்னா என்ன, பெரிய பெரிய கச்சேரி பாடுவாங்க. ஒரு அவளுக்கு மட்டும் ஞானம் இருக்குன்னு நம்மளுக்கெல்லாம் ஞானம் இல்லைன்னு. ஞானமான ஆள் தானே. எப்படி வாசிக்கிறேன், எவ்வளவு ஞானம், எங்கடா கத்துக்கிட்ட? ஏடா ஜெயில இப்ப பூரா இந்த சங்கீதம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்களாடா. சூப்பர்ரா. சபாக்கள்ல பாடுற பாட்டு. அந்த ஆளுகளை கூட்டிட்டு வந்து ஒரு தடவை என்ன பண்ணிருக்காங்க, பாட சொல்லியிருக்காங்க. எந்த ஆளுகளை? அவங்கதே. ஆமா, விளம்பரம் படுத்துவிய. எங்கிட்டாவது நாடகம் நடிக்கக்கூடாதுன்னு ஒரு சிக்கலையே உண்டாக்குவிய. கூட்டிட்டு வந்து பெரிய பெரிய சபாக்கள்ல உட்காந்து பாடக்கூடியவங்கள நம்ம கிராமத்துல உட்காந்து பாட சொல்லி வச்சுக்காங்க. உட்காந்து என்ன பண்ணா, அந்த கம்மா விட்டு பொம்பளை ஆளுகள்லாம் முன்னாடி உட்கார வச்சு அந்த ஆளு என்ன பண்ணிட்டாரு, சங்கீதத்தில் இழுத்துட்டாரு அப்படின்ட்டாரு. இங்கிட்ட ஒரு 25 நாய் அப்படின்னு அந்த ஆளு, அந்த நாய் இந்த ஆளு சுதிய விட்டாருன்னு நாய் கோரசா சுதிய பிடிச்சிக்கிருச்சு. ஆமா, அது மாதிரி அவங்களுக்கு மட்டும் ஞானம் இருக்கு, நம்மளுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்றதுக்காண்டி இங்கு சிறந்த முறையில் இசை அமைத்த மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை செல்லப்பங்குடியை சேர்ந்து கண்ணன் அவர்களுக்கு நன்றி. இங்கு தாயும் தந்தையாக விளங்கக்கூடியது முறையோடு தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு மச்சான் அறந்தங்கை சேர்ந்து KPS காசிநாதன் அவர்கள் தாளத்தை சேர்ப்பார். இங்கு சிறந்த முறையில் கண்ணக்கு ஒரு வண்ண திரைக்காவியம் அமைத்த பாலகுணா சீன் கபடி உரிமையாளர் KPS காசிநாதன் அறந்தங்கை சேர்ந்த அன்புள்ள அவர்கள் இங்கு சிறந்த முறையில் சீன் அமைத்துள்ளார்கள். அதற்கடுத்தபடியாக நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெள்ள தெளிவாக கனார் கனார் என்று ஒளிபெருகி ஸ்தாபனம் ஒளி ஒளி அமைப்பு தோமா ஆடியோஸ் தோமையார்புரம் உரிமையாளர் P சபரிமுத்து தோமா. இங்கு சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய தோமா ஒளிபெருக்கி இளையத்தார் தோமையார்புரத்தை சேர்ந்த சபரிமுத்து அண்ணன் அவர்களுக்கும் அங்கு பணியாற்றக்கூடிய என் உடன்புறவாத சகோதர அத்தனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஒரு நாடக சிறப்பு அமைனாவே முதல்ல அந்த ஒளிபெருக்கி செம்மையா இருக்கணும். இந்த ஒளிபெருக்கி தேர்வு செய்த அன்பு கிராமத்தார் உங்களுக்கு முதல்ல நன்றி. உண்மையிலே அருமையா எப்படி போட்டுக்காரு மச்சான், இந்த பொட்டல்ல போறது பெரிய விஷயம். அதுலயும் முதல் அவர் பாட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒண்ணு போட்டாரு. என்ன மச்சான் அது? அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, நீங்கள் கண்டு கொண்டு இருக்கிற ஒளிபெருக்கி இளையத்தார் தோமா ஆடியோஸ் தோமையார்புரத்தை சேர்ந்த P சபரிமுத்து அப்படின்னு விளம்பரம் போட்டவர். விளம்பரம் இல்ல இன்னைக்கு, அட்ரஸே கிடையாது. அப்புறம் செத்துட்டேன் பாங்க. இன்னைக்கு தினமும் பேஸ்புக்ல போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஒண்ணுக்கு இருக்க போறேன், பிவேல போறேன், இங்க இருக்கேன் அங்க இருக்கேன், அப்படி இருக்குடா நிலைமை. முகநூல்ல தினமும் விளம்பரம் இல்லாத பொருள் செல்லுபடியாகாது. விளம்பரம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லாம் விளம்பரம் படுத்துவேன். சேலையெல்லாம் விளம்பரப்படுத்துவாங்க. ஒரு சேலை வாங்கினா 4 சேலை ஃப்ரீன்னு. அதுல இந்த பொம்பளை ஆளுக்கு பூரா ஒரே ஒரு விஷயம், இந்த பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை மட்டும் இருக்கு. நான் நல்லா சொல்லு மச்சான், பிறந்ததுல இருந்து நான் இது வரைக்கும் நான் கணிச்சிருக்கேன்டா. என்ன மச்சான் யோசனை பண்ணி பார்த்தேன், சொல்லு. எல்லா பெண்கள்ட்டையும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன மச்சான் ஒற்றுமை?
பீரோல் நிறைய 100 புடவை இருக்கும். சரி, இந்த மாதிரி திருவிழா கல்யாணம் கச்சேரிக்கு 2 புடவை எடுத்தாதான் இந்த பெண்களுக்கு ஆத்ம திருப்தி ஆகும். ஆமா மச்சான். அதுலயும் ஒரு பெண்ணுக்கு ஒரு கல்யாணம் காட்சிக்கு 2 புடவை எடுத்து அந்த கல்யாணத்துக்கு புது புடவை கட்டிக்கிட்டு போய் அந்த கூட்டத்துல யாராவது 4 பொம்பளைய பார்த்து இந்த புடவை நல்லா இருக்கு எங்க எடுத்தன்னு கேட்கணும். சரி, கேட்கல அன்னைக்கு அவ மருந்து குடிச்சு செத்துரும். ஆமா, போட்டு உருத்தும்ல அப்புறம் புருஷனை போட்டு சித்திர விடுத்து எங்க சேலை பிரியா கொடுக்குறாங்க, சேலை பிரியா கொடுக்குறாங்க, மயிரை புடுங்குறாங்க அப்படின்னு அடி ஓடி லூசு முண்டை பூரா பீத்த சேலையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மயிரை போடி அப்படின்னு அந்த ஆளு புருஷனை பிடிச்சி இதை பிடிச்சி அத்து அருணாக்குடியை பிடிச்சி அத்து வாங்கி தானே சித்திர விடுத்தது விளம்பரம். இதுவும் விளம்பரம். நகை விளம்பரம் பாடுவாங்க. ஆடி மாதம் நீ வந்துடும், ஆடி 18ஆம் பேருக்கு நகை வாங்க, உங்க குடும்பம் பொழந்தாப்புல இருக்கும் அப்படின்பாங்க. நம்ம குடும்பம் பொழந்து வரும், அவங்க குடும்பம் யோகோன்னு வரும். அதுலயும் அச்சய திதிக்கு நகை வாங்க சொல்லுவாங்க. 1 கிராம் நகை வாங்குங்க ஜேஜன் பிரியா அப்படின்னு கட்டிக்கிட்டு ஏற முடியாது. நல்லா சொல்லுவேன். டிவியில திறந்தாவே விளம்பரம் தான். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சொல்ல தெரியும். காலையில வெள்ளன ஒருத்தன் டிவியில வர்றேன், அச்சயதிக்கு நகை வாங்க, செய்குலி இல்ல, சேதாரம் இல்ல, செஞ்ச விலைக்கு தர்றேன் அப்படின்னு. அதே டிவியில மத்தியானம் ஒரு 12 மணிக்கு ஒருத்தர் வந்து சொல்லுவேன், என்ன சொல்றாங்க, நகையை வாங்கிட்டீங்களா, ரொம்ப கஷ்டமா இருக்கா, எங்கள்கிட்ட கொண்டாந்து அடகுவீங்க, அது சரி 1 கிராமுக்கு 6000 ரூபாய் 7000 தர்றேன் அப்படின்னு. அதே டிவியில ராத்திரி சாப்பிடும் போது 8 மணிக்கு ஒருத்தன் வருவேன், அடகு வச்ச நகையை திருப்ப முடியலையா, ரொம்ப சிரமமா இருக்கா, எங்கிட்ட கொண்டாந்து மொத்தமா வித்துவிட்டு இந்த ரோட்ல திருங்கி அப்படின்னு. விளம்பரம் இல்லாத போது செல்லுபடி ஆகாது. இந்த விளம்பரத்துல இருந்து இந்த மக்கள் பூரா மூழ்கி போய் கிடக்குறீங்க. ஆமா, இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்த அன்பு உள்ளங்கள் தோமா ஒளிபெருக்கு இளையத்தான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு அதற்கடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவருக்கும் அன்புடன் அழைக்கின்றோம். எம் சங்கர் பிள்ளை, எஸ் முருகேசன், MS சிவகுமார் மற்றும் மெய்க்கவியல் கிராமத்தார்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் அத்தனை உலகங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த ஆறுமணி சக்கரவர்த்தி, அருமை பாசமிகு அன்பு அண்ணன் சம்பாநாட்டியை சேர்ந்த இருப்பு சீகூர்ணியை சேர்ந்த MG ராஜசேகர் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் ராஜசேகர் அண்ணன்ட்டே கொடுங்க. ஓ, இப்படி ஆட்டணுமோ? ஆமா, ராஜசேகர் அண்ணன்ட்டே கொடுங்க. நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிந்து அதற்கடுத்தபடியாக குறிப்பு மாசி மாதம் 9ஆம் தேதி, ஆங்கில தேதி 21. ஆமா, நாளைக்கு காலையில் 21/2/2024 புதன்கிழமை காலை 9:15 மணிக்கு மேல் 10 மணிக்குள் ஸ்ரீ சங்கையா சுவாமிக்கு அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேக விழா சிறந்த முறையில் நடைபெறுள்ளது. அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறுறது. ஆமா, பக்தகோடி பொதுமக்கள் ஆமா சாமியை கும்பிட்டுட்டு என்ன வளர்த்த ஐயாக்களை வெறும் வயிற்றோட வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிடாம அன்னதான விழாவில் கலந்து கொண்டு இன்புட்டு செல்லுமாறு விழாக்குள்ளின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆடல் அரசி, அப்படியே சுந்தரி, காவிக்க அரசி, பிள்ளை செம்ம பிகரியா மச்சான். ஏய், அப்படித்தான் அந்த ஐயா ஒடிச்சாச்சு குண்டியை திருப்பிட்டு உட்காந்துருக்காரு. அவர் ஏன் அந்த பொசிஷன்ல உட்காந்துருக்காரு? ஒன் சைடா ஏண்டா கிளடி இல்லடியை கூட்டிட்டு வந்து எங்களை ஏமாத்த போறீங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயா பிள்ளை செம்ம பிகர், முண்டமா, எத்த தண்டி, கண்ணு புறா முட்டை மாதிரி. அப்படியா? ஐயா தோமா அண்ணன் மைச்செட்டு சொல்லி ஒரு குண்டு பல்பு அதுல மாட்ட சொல்லி அதுல ஓல்டர் இல்லப்பா நழுவிட்டு வந்துருப்பா அந்த பிள்ளைய உட்கார சொல்லி முன்னாடி குண்டு பல்பை தொங்க விட்டு அந்த பிள்ளைக்கு முத கோட்டிக்கு 2வது கோட்டிக்கு 3வது கோட்டிக்கு கொடுத்து அந்த பிள்ளை வெளியில வந்தோன்னு தக்க தக்கன்னு சொல்லிக்கும் பாரு. இலகிய மனம் படைச்ச மெர்க்குரி ஆப்பாகாது, நல்ல வாட்ஸ் கூட போட்டிருக்காரு. இலகிய மனம் படைச்ச பெண்களை உட்காந்துருந்தா ஜாக்கிரதை உட்காந்துருக்கா. அப்புறம் என்னைய திட்டக்கூடாது, பப்புனுக்காரன் எடு விட்டவன் சனியை முடிச்சவன் சொல்லாம தாண்டி நாடகக்காரி விளைச்சக்கப்பா. சில பெண்கள் ஆச்சரியத்துல மயக்கப்பட்டு கூட விழுவுய, நாடகக்காரி விளைச்சக்கப்பா அப்படின்னு இப்படி மயக்கம் வந்துடும். இன்னும் சில பெண்களுக்கு ஆச்சரியத்துல வாயை பழப்பாங்க அப்படின்னு வாய் ஸ்டக்காய் கூட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளை மாப்பிள்ள செம்மடா, என்னடா மச்சான், பிள்ளைய எதிரக்க உட்கார வச்சு ஒரு குண்டா நிறைய சோத்தை போட்டுக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம அந்த பிள்ளை இதை பார்த்துக்கிட்டே ஒரு குண்டா சோறு சாப்பிடலாம். எதை பார்த்துக்கிட்டா மச்சான்? முகத்தை பார்த்து கொல்லுமா மதுக்கு மரியா உரிய திருச்சியை சேர்ந்த விஜய் அவர்கள் இன்னும் டான்ஸ் அண்ட் காமெடி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆ
பக்கமல 4 பேருக்கும் பொம்பளை புள்ள பேர சொன்னா கிளம்பிருச்சு. எப்பறா மச்சான் பாட்டு? அதுலயும் பெட்டிக்காருக்கு ஸ்பெஷலா கிளம்புதுடா. வர்ணிப்பு அண்டமா முனிவர்லாம் இதுக்குள்ள தான் அடங்கி இருக்காங்க. இதுக்குள்ள தம்பி இந்த பூமிக்குள்ள தாப்போ. ஆமா, உங்கள் முன் பப்புனாக நடித்துக் கொண்டிருப்பவன் அருகாமையில் உள்ள கொல்லங்குடியை சேர்ந்த பி.கே. தன்ராஜ் அடியும் பப்புன் காமிக்கு நான் தான். என்னை வரவழைத்து பெருமை சேர்த்த அன்பு கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனையாக நடத்தக்கூடிய மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் வன்மிகன் அண்ணன் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும், தாமஸ் அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும், இங்கு ஆறுமணித்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் சம்பர்நடியை சேர்ந்த எம்.ஜி. ராஜசேகர் அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும், இந்த விழாவை ஏற்பாடு செய்து அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும், இந்த நாடகத்தை அமைத்த அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு விஷயம் மறந்த பார், நம்மளுக்கெல்லாம் ஸ்பெஷலா சாப்பாடு இதை திங்க நம்பர் சாப்பாடு ஓட்டிய பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும். எங்களுக்கு ஹோட்டல்ல சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த கண்ணங்குடியில் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. ஆமா ஆமாம், நன்றி. சாப்பாடு நல்லா நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மீன் இதுதான் சாப்பிடுவோம்ட்டு எங்களுக்கு இந்த கும்பாசியம் வச்சதுனால அசைவம் போடுறீங்க சைவம் போடுறீங்களா, நீங்கள் அசைவத்திலே சாப்பிட்டு வாங்கன்னு எங்களுக்கு அங்கிட்டு முட்டை மீன் எல்லாம் போட்டாங்க. அதனால உங்களை விட்டு சாப்பிட்டு விட்டோம்னு நீங்கள் கண்ணு வச்சு மேற்கொண்டு வவுத்தப்படி வந்துடாமல். ஆமாம், கோயிலில் கீழே மண்ணை வாரி தூச்சாங்க. ஆமாம், நாங்கள் பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா இதாக அதையும் தின்னுவிட்டு வந்திருக்கேன். எடுவிட்ட வேலையை அப்படின்னு திட்டக்கூடாது. சாப்பாடு ஹோட்டலுக்கு நன்றி கலந்த வணக்கம். இந்த விழாவை மிகவும் அரும்பாடுபட்டு ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய அன்பு அண்ணன், ஆமாம், மேய்க்கவேலை சேர்ந்த சிவகுமார் அண்ணன் அவர்களுக்கு மனமார நன்றி. ஏன்னா சிவகுமார் அண்ணன் எல்லாம் நாங்கள் நாடக நடிகர்களே ஒட்டுமொத்தமாகவே மறக்கக்கூடாது. அதில் ஒரு விஷயம். அதுலேயும் இன்றைக்கி வருகிறந்துள்ள சிவனகிரியை சேர்ந்த ராஜா அண்ணன் அவர்களுக்கு நன்றி. ஆமாம், ஏன்னா எல்லா நாடக நடிகர்களுக்குமே மேய்க்கவேலை சேர்ந்த சிவகுமார் அண்ணன், ஆமாம், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவில் நாங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு கிடந்தோம். அப்போல்லாம் ரொம்ப சிரமம் எல்லாருமே. அதுக்கு அப்போல்லாம் ரொம்ப எல்லா நடிகர்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வேலை பார்த்து அங்கேருந்து எங்கள் நாடக நடிகர்களுக்காக அன்னைய சேகரன்லாம் அனுப்பிச்சி விட்டு எல்லாருக்கும் போதிய உணவு ரீதியாக அரிசி மட்டும் இல்லை, காய்கறி மற்ற இதர செலவு, எங்களை ஒரு முக்கியமான ஆளுகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டிலேயே தலைக்கு ஒரு 1500 எல்லாருக்கும் விருந்து வச்சு, ஆமாம், அப்படி தேவட்டை சேர்ந்த ராஜா அண்ணன் அவரெல்லாம் மறக்க முடியாது. ஆமாம், அன்பு நண்பர்கள் இவர் சிவகுமார் அண்ணன், தேவட்டை சேர்ந்த ராஜா அண்ணன், இவங்கெல்லாம் வன்மிக அண்ணன், தாமஸ் அண்ணன், இவங்கெல்லாம் பஞ்சவாண்டவருக்கு மாதிரி 5 பேரும் உயிர் நட்பு. இந்த உலகத்தில் தாயை விட சிறந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, தாய்க்கு நிகரானது எதுன்னு கேட்டிங்கன்னா, நட்பு ஒன்று தான் புனிதமாக இருக்கும். நட்பில் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இவர் நட்பை நான் பொதுவான முறையில் சொல்கிறேன். இப்போ என் நண்பன் இருக்கேன், என் நண்பன் அம்மா அப்பாவை அம்மா அப்பான்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவங்க அக்காவில் நான் அக்கான்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவங்க மாமாவில் மாமான்பேன். அதே மாதிரி ஏன் அக்காவில் அவன் அக்கான்பேன், அம்மா அப்பாவை அம்மா அப்பான்பேன். ஆனால் என் பொண்டாட்டியை மட்டும் தங்கச்சின்பேன். நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே ஒரு நட்பு உறவுனா மிகச்சிறந்த ஒரு நட்பு உறவு. ஆமாம், நட்புக்கு மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே ஈடு இணை ஆகாது. ஆமாம், சில போலியான நட்பு இருக்குது, அதில் உண்மையான நட்பு. பல ஆண்டுகளாக இவங்கெல்லாம் நட்பாக இருக்கிறதுல எனக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கும் சில சமயம். ஆனால் என்னை விட்டுட்டு கேரளா போனிய பாரு, அதை நினைக்கும் போது எனக்கு இதில் மிளகா வச்சது மாதிரி இருக்கு. சரி, நான் போகலை, விட்டுட்டேன். ஆமாம், அதனால் இந்த நாடகத்தை, இந்த விழாவை, இந்த கோயிலுக்கு, சங்கையா சாமி கோயிலுக்கு அஷ்டமந்தல மகா கும்பாஷா விழா வைக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி மிகவும் அரும்பாடுபட்ட மரியாதைக்குரிய மைக்கவேலை சேர்ந்த சிவகுமார் அண்ணன் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு, நடிகர்களோட ஆதரவு, இந்த ஊர் மக்களுடைய ஆதரவு என்றைக்குமே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பிரியாத விடைபெறுகிறேன். நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனையும்
இருந்து உள்ள அந்த நிம்மதி உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க வெளியே உள்ள அத்தனை பேரும் குற்றக்காட்டி இல்லைங்க வானத்தை பார்த்து பூமியை பார்த்து மனுஷனை இன்னும் பார்க்கலையே உறங்கில் இருந்து பிறந்தான உறங்கை மனிதன் பெற்றான யாரை கேள்வி